ஆரம்பிச்சிட்டீங்களா? போலாமா? நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கு. அதை மட்டும் பாத்தீங்கன்னா மறக்காம அதை தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. வருது வேலைங்க வெங்கை வெளியே வருது. பேசாம இந்த மொட்டை மண்டினை இந்த சினிமா கதை எழுதுற வேலை தான் சேர்த்து விட்டுறாங்க. நல்லா கதை எழுதுறான். போன் பண்ணி பாத்தீங்களா, ஏலியன்ஸ் வந்து ராத்திரி அவன் வீட்டை தூக்கி போய் நிலால வச்சிருச்சான். நிலால இருந்து பயப்பட போன் பண்றான். நமக்கு நிலால ஆக்சிஜன் இல்லாம எப்படி அந்த நாய் உயிரோட இருப்பாங்க கூட தெரியாம பத்தி நமக்கு போன் பண்றான். ஐயோ சரி பேசிக்கினே பாத்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டின ஊருக்கு பத்தி வந்தாச்சு. சீக்கிரம் போடா, வெயில் வேற சுருள் அடிக்குதுடா, கருத்துற போறேன். ஆமா இப்ப மட்டும் அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கீங்க கருத்துற போறதுக்கு. போடா டேய் போடா, முட்டு உட்கார்றா. நீ பாக்குறது கெரிக்கட்ட மாதிரி இருக்க. இதுக்கு மேல நீ கருக்க மாட்டேன். ஆனா நாளா அப்படியா? இவ வேற ஒருத்தன் காலில இருந்து பாத்தீங்கன்னா நம்மள கலாச்சிக்கினே இருக்கான். எனக்கு ஒரு ஃப்ளோ பத்தியும் வர மாட்டேன்னு வந்துச்சுன்னா இந்த பொடி பையன் வச்சு செஞ்சிருவேன். என்னடா இது, மொட்டை மண்டி என்னோட வீட்டை காணோம். இல்ல நம்ம தான் கண்ணு தெரியலையா? முட்டையா என்னங்கடா இது, நிஜமாவே இங்க இருந்த வீட்டை காணோம். நான் கூட நமக்கு தான் தூர பாடுவா நினைச்சு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இங்க வீடு இருக்கிறதுக்கு அடையாளமே இல்ல. அதான்டா செஞ்சேன், நானும் பாக்குறேன். இங்க இருந்து வீட்டையே காணோம். அப்ப அந்த மொட்டை மண்டியை சொன்னது உண்மைதான் போல இருக்கே. வீட்டை நிஜமாவே ஏலியன்ஸ் வந்து தூங்கின்னு போயிடுச்சா? இப்ப நம்ம தான் அவனை காப்பாத்தணுமா? பைப்ல வேற மூணுல இருக்கான்றானே, எப்படி நம்ம மூணுக்கு போறது? அதாவது ஒரு ஃப்ளையிங் பைக் இருக்குல்ல, வாடா இந்த பைக் எடுத்தீங்கன்னா நம்ம நிலாக்கு போலாம். என்னது, இந்த பைக் எடுத்தீங்கன்னு நிலாக்கு போணுமா? டேய் யாரா நீ, இது வச்சு அவ்வளவு தூரம் போக முடியாது. நமக்கு இதுக்கு வேற ஹெல்ப் நமக்கு தேவைப்படும். நம்ம டோனி ஸ்டார் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஏன்னா அவரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா மொட்டை மண்டி எப்படி ஸ்பேஸ் சூட்லாம் இல்லாம நிலால இருந்து நமக்கு கிட்ட உயிரோட பேசின்றதாக தெரியல. இதுக்கான பதில் நிச்சயமா அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த வீணா போன மொட்டை மண்ணின வீட்டை போய் ஏலியன்ஸ் தூக்கின்னு போச்சு? அவன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? நம்மள தூக்கின்னு போனா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம தான் அழகு, அவன் அழகும் கிடையாது, மண்டையில முடியும் கிடையாது. வந்துட்டான்டா. எப்பா ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்மள டோனி ஸ்டார்க்கோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்ப இந்த வண்டியை கொண்டு போய் நேரா அதுக்குள்ள இறங்கிட வேண்டியதா? என்ன முடிவுலதான் இருக்கா? பாத்து போடா. சும்மா உட்கார்றா சின்சானே. டோனி ஸ்டார் இருக்கீங்களா? வீட்டுல தாங்க இருக்காரு. டோனி ஸ்டார், ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பக்கத்தூர்ல என் ஃப்ரெண்டு மொட்டையா ஒருத்தர் இருக்கான். அவனோட வீட்டை நேற்று ராத்திரியா ஏலியன்ஸ் இப்ப நிலால வச்சிட்டு இருக்கு. அவன் நிலால இருந்து போன் பண்றான். இது எப்படி சாத்தியம்? எப்படி நிலால உயிரோட இருக்கான்? அந்த ஏலியன்ஸ் தூக்கின்னு போனது ஃப்ரெண்டோட வீட்டை தானே பிராங்க்லின்? என்ன சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். நம்மளோட கவர்மெண்ட் வந்து எல்லா பிளானட்ஸையும் ரிசர்ச் பண்றதுக்கோசம் சேட்டலைட்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் காமிச்சு வச்சிருக்காங்க. இது பிடிக்காத ஏலியன்ஸ் அந்த ஸ்பெசிலிட்டியை தூக்கணும் சொல்ல பிளான் பண்ணி நேற்று நைட் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க தவறுதெல்லாம் ஃப்ரெண்டோட வீட்டை கொண்டு போயிட்டாங்க. நான் வந்து என்னோட அயன்மேன் ஆர்மரை தரேன், அதை போட்டுக்கினே நீ மூணுக்கு போ. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏலியன்ஸ் இருக்கும், ஒரு யூஎஃப்ஓ இருக்கும். அந்த ஏலியன்ஸையும் யூஎஃப்ஓ நீ வந்து காலி பண்ணணும். காலி பண்ணதுக்கு அப்புறமா அங்க ஒரு சேட்டலைட் இருக்கும், அதை நீ ஆன் பண்ணணும். இந்த ஹெல்ப் பண்ணி நீ பண்றியா பிராங்க்லினுக்கு? அப்பதான் அந்த ஏலியன்ஸ் என்னால தடுக்க முடியும். அவ்வளவுதானே டோனி ஸ்டார், சால்ட் வாட்டர் சப்ப மேட்ரு நான் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு அந்த அயன்மேன் ஆர்மர் மாட்டி விடுங்க. அந்த ஏலியன்ஸை கழுத்தா மட்டும் 4 போட்டு அந்த சேட்டலைட் ஆன் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டையும் நான் காப்பாத்திட்டு வரேன். நல்லது. அங்க போய் நில்லு. ஜார்விஸ் உனக்கு அந்த ஆர்மரை மாட்டி விடுவான். இங்கயா? ஓகே கமான் ஜார்விஸ், பவர்ஃபுல்லா ஆர்மரை எனக்கு மாட்டி விடு. இதுல டோனி ஸ்டார்க்கோட மார்க் 85 ஆர்மரா பாக்கிறதுக்கே தக்கரா இருக்கே. நிலாக்கு தானே போறேன். அங்க ஆயா வடை சுட்டுருந்தாங்கன்னா ஒரு 4 வடை வாங்கி எனக்கு. அடப்பாவி, உண்மையான நிலால ஆயா வடலாம் சொல்றான்னு சொல்லி நம்பிட்டு இருக்கேன். எனக்கு சின்சான என்னத்த சொல்றது? இந்த ஆர்மரை வச்சுக்கின்னு நிலால இருக்க ஏலியன்ஸ் அப்ப இந்த யூஎஃப்ஓல அழிக்க முடியுமா? இதுக்குள்ள அவ்வளவு கூட சக்திகள் இருக்கா? எனக்கே பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லைங்க. ஆனா டோனி ஸ்டார்க் சொல்றாரு, அவருடைய கண்டுபிடிப்பை கண்டிப்பா நம்பலாம். எதுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு போறது நமக்கு நல்லது. ஆமா, இதுக்குள்ள எப்படி ஆக்சிஜன்லாம் இருக்கு? யாருக்கு தெரியும்? நிலாவுக்கு போனா தெரிஞ்சிட போகுது. ஆனா எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியல. அத மொட்டை மண்டி எப்படிங்க ஸ்பேஸ் சூட் இல்லாம நிலால உயிரோட இருக்கா? ஒரு அந்த ஏலியன்ஸ் வந்து நிலால கேம்ப் கீப் போட்டுச்சிங்களா? இருந்தாலும் இருக்கும். நீங்க ஒண்ணும் நம்மளோட வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம இதை பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. இப்போ திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸை நெருங்கிட்டோம். இந்த ஆர்மரை தான் பாத்தீங்கன்னா நம்பி போற. மேல போனதுக்கு அப்புறமா எதுவும் ஆகாதுன்னு நான் பாத்தீங்கன்னா நம்புறேன். மேல ஏறி வர்றோம், ஒதுங்கி நில்லு.